ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நான் புது சாப்டர் நம்பர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை பற்றி புது லெசன் எடுக்க போகிறேன். காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால் என்ன, அதை எத்தனை மெத்தடில் ரெப்ரசன்ட் பண்ணலாம், இன்டெக்ரல் பவர்ஸ்னால் ஐனா என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம், அதுக்கு முன்னாடி ஏன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம் வேணும் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ n இஸ் தி செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். எண்ணில் 1 2 3 அப்படின்னு இருக்குது. இதில் என்ன இல்லைன்னா நெகட்டிவ் நம்பர் இல்லை, 0 கிடையாது. அடுத்தது w இஸ் த செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ். இதில் 0 இருக்குது, 1 2 3 இருக்குது. இதில் நெகட்டிவ் நம்பர்ஸ் இல்லை, ஃப்ராக்ஷன் இல்லை. நெக்ஸ்ட் வந்து z இஸ் த செட் ஆஃப் இன்டிஜர்ஸ். இதில் நெகட்டிவ் ஹோல் நம்பர்ஸ், பாசிட்டிவ் ஹோல் நம்பர்ஸ் இன்க்ளூடிங் 0 இருக்குது. இதில் ஃப்ராக்ஷன்ஸ் இல்லை. இது செட் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ். p by q, q not equal to 0, p comma q belong to z. t is the set of irrational numbers. t ல √2 √3 2 plus √3 2 minus √3 எல்லா நம்பர்ஸ் இருக்கும். லாஸ்ட் ரியல் நம்பர். ரியல் நம்பர் வந்து கேபிட்டல் R. R is the set of real numbers. அதில் நேச்சுரல் நம்பர் இருக்கு, ஹோல் நம்பர் இருக்கு, இன்டிஜர் இருக்கு, ரேஷனல் நம்பர் இருக்கு அண்ட் irrational நம்பர் இருக்கு. எல்லா நம்பரும் சேர்ந்து தான் ரியல் நம்பர். அப்போ ரியல் நம்பர் வந்து இப்போதைக்கு பெரிய நம்பர் சிஸ்டம். ஆனால் இதை விட ஒரு பெரிய நம்பர் சிஸ்டம் இருக்குன்னா அதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம். இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பரை எதுக்காக இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க? இப்போ பாருங்க, x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0, இது ஒரு ஈக்குவேஷன். இப்போ எக்ஸுக்கு என்ன வேல்யூ போட்டால் 0 ஆகினா நேச்சுரல் நம்பர் சிஸ்டத்தில் சொல்யூஷன் இருக்கு. எக்ஸுக்கு 1 போடுங்க. You put x is equal to 1, 1 minus 1 equal to 0. அப்போ இந்த மாதிரி ஈக்குவேஷனுக்கு நேச்சுரல் நம்பரில் சொல்யூஷன் இருக்கு. இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் x plus 1 equal to 1, x plus 1 equal to 1. இப்போ xக்கு நான் என்ன வேல்யூ போட்டால் இது 1 கிடைக்கும் அப்படின்னா இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது எனக்கு நேச்சுரல் நம்பர் மட்டும்தான் இருக்கு. அப்போ நேச்சுரல் நம்பர் இருக்கிறதுனால இந்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் இல்லை. ஏன்னா இந்த ஈக்குவேஷனில் 0 எக்ஸுக்கு 0 போட்டால் தான் நமக்கு 1 கிடைக்கும். ஆனால் நமக்கு நேச்சுரல் நம்பர் இருக்கிறதுனால வேற நியூ நம்பர் சிஸ்டம் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுனா நமக்கு ஹோல் நம்பர் சிஸ்டத்தில் தான் இதுக்கு சொல்யூஷன் இருக்குன்னா ஹோல் நம்பரில் 0 இருக்கு. அப்போ இந்த எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா 0 plus 1 equal to 1, therefore the solution. Therefore, இந்த மாதிரி ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு a new number system was introduced that called whole number system. Then இப்போ x plus 2 equal to 0, இது ஒரு ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் என்னன்னா xக்கு என்ன வேல்யூ போட்டா எனக்கு 0 கிடைக்கும். எனக்கு நேச்சுரல் நம்பர் தான் இருக்கு, ஹோல் நம்பர் தான் இருக்கு. அப்போ நேச்சுரல் நம்பர்லேயும் இதுக்கு சொல்யூஷன் கிடையாது, ஹோல் நம்பர்லேயும் சொல்யூஷன் கிடையாது. அப்போ நியூ நம்பர் சிஸ்டம் வேணும். தட் இஸ் கால்ட் இன்டிஜர் சிஸ்டம். இன்டிஜரில் இப்போ எக்ஸுக்கு -2 போட்டிங்கன்னா -2 plus 2 equal to 0. therefore இது இந்த ஈக்குவேஷன் சொல்யூஷன் இன்டிஜரில் தான் இருக்கு. therefore to solve such a type of equation a new number system was introduced that is called set of integers. now இப்போ இந்த மாதிரி ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும். 2x minus 1 equal to 0. இப்போ 2x minus 1 equal to 0 சால்வ் பண்ணணும்னா நேச்சுரல் நம்பரில் சொல்யூஷன் இல்லை, ஹோல் நம்பரில் சொல்யூஷன் இல்லை, இன்டிஜர்லேயும் சொல்யூஷன் கிடையாது. அப்போ இந்த மாதிரி ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு we need a new number system called rational number system is of the form p by q where q not equal to 0. இப்போ பாருங்க, 2க்கு 1/2 போடுங்க, -1 equal to 0. அப்போ 2 to cancel, 1 minus 1 is 0. அப்போ 1/2 is a rational number. அப்போ இந்த மாதிரி ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும்னா we need a new number system is called rational number system. இப்போ இது சால்வ் பண்ணுறதுக்கு இப்போ x² - 3 equal to 0, இது ஒரு ஈக்குவேஷன். இட் இஸ் a quadratic equation. இதை நான் சால்வ் பண்ணணும்னு சொன்னால் நேச்சுரல் நம்பர்லேயும் சொல்யூஷன் இல்லை, ஹோல் நம்பர்லேயும் சொல்யூஷன் இல்லை, இன்டிஜர்லேயும் சொல்யூஷன் இல்லை, ரேஷனல் நம்பர்லேயும் சொல்யூஷன் இல்லை. அப்போ இந்த மாதிரி ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி பை புட் √3 whole square minus 3 equal to 0. அப்போ 3 minus 3 equal to 0. So I have to put one irrational number.
இந்த irrational நம்பரை போட்டால் தான் இது 0 ஆகுது. Therefore, to solve such a type of equations, we need a new number system is called irrational number system. இப்போ எல்லாம் சேர்ந்ததான் ரியல் நம்பர் சிஸ்டம். இவ்வளோ நம்பர் சிஸ்டம் இருந்து we are unable to solve one type of equation, that is x square plus 1 equal to 0. இந்த மாதிரி ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும்னா x square equal to minus 1. x square minus 1 னா x is equal to root of minus 1. So far we don't know. To find a root of a negative number, a new number system was introduced, is called complex number system. To find the root of a negative number, a new number system was introduced. That number system is known as a complex number system. Now root of minus 1 is denoted by I. இதோட நேம் வந்து iota. This name is iota. So root of minus 1 is I. This root of minus 1 is called imaginary unit. Root of minus 1 is known as imaginary unit. So why a complex number system was introduced? To find the square root of a negative number, a new number system was introduced. That number system is known as complex number system. Square root of minus 1 is equal to I. இது வந்து iota, அதனால தான் first letter I. Root of minus 1 is I. அப்போ I square equal to root of minus 1 the whole square. அப்போ என்ன ஆகும்? minus 1. I square is root of minus 1 தான் the square root போயிடும். அப்போ minus 1. What is I cube? I cube is equal to I square into I. I square into I. I square equal to minus 1 into I is equal to minus I. Then what is the value of I power 4? I power 4 is I square into I square is equal to minus 1 into minus 1 plus 1. I power 4 is plus 1. I cube. Then what is 1 by I? 1 by I. 1 by I. 1 க்கு பதிலா I power 4 போட்டுருவோம். I power 4 by I. I power 4 by I னா இது I power 4 by I power 1. அப்ப A power m by A power n னா A power m minus 1. I power 4 minus 3 minus 1. Sorry, I power 4 minus 1 is equal to I cube is equal to minus I. What is 1 by I square? 1 by I square is 1 by minus 1 equal to minus 1. What is 1 by I cube? 1 by I cube is I power 4 by I cube is equal to I power 4 minus 3 is equal to I. What is 1 by I power 4? 1 by I power 4 is 1 by 1 is equal to 1. Root of minus 1 னா I. அந்த I னா I power 1 னும் I தான். I square வந்து minus 1. I cube வந்து minus I. I power 4 plus 1. 1 by I minus I. 1 by I square minus 1. 1 by I cube I. 1 by I power 4 1. Then integral powers of I. Integral powers. Integral பண்ணலாம் I க்கு power whole number இருக்கும். இப்போ I power 1 equal to I square is minus 1, I cube is minus I, and I power 4 equal to 1. Then 1 by I square, 1 by I is 1 by I minus I, 1 by I square minus 1, 1 by I cube, 1 by I cube is I, 1 by I power 4 equal to 1. So I power 1 is I square is minus 1, I cube is minus I power 4 is 1. இப்போ I க்கு power 4 வரைக்கும் தான் இருக்குமானா இல்லை நிறைய எவ்வளோ பெரிய நம்பர் அவ்வளோ இருக்கலாம். அப்போ I power n
has only 4 values. I power n வந்து ஒன்று ஒன்றா இருக்கும், ஆர் மைனஸ் ஒன்றா இருக்கும், ஆர் ஐயா இருக்கும், ஆர் மைனஸ் ஐயா இருக்கும். இந்த 4 வேல்யூ தான் வரும். ஒன்றா இருக்கும், இல்லை மைனஸ் ஒன்றா இருக்கும், இல்லை ஐயா இருக்கும், இல்லை மைனஸ் ஐயா இருக்கும். அதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சா இந்த எண்ணை 4ஆல் டிவைட் பண்ணும். divide n by 4 and find the remainders. Find the remainders. இப்போ ஒரு நம்பரை 4ஆல் டிவைட் பண்ணா how many remainders? 4 remainders. What are the remainders? 0 ஒரு remainder, 1 ஒரு remainder, 2 ஒரு remainder, 3 ஒரு remainder. As 0, 1, 2, 3. இந்த 4 remainder கிடைக்கும். If the remainder is 0, implies I power n is 1. I power n 1 தான். If the remainder is 1, I power n is I. If the remainder 2, I power n is minus 1. Fourth one, if the remainder 3, then I power n is minus I. இப்போ நான் சொன்ன பாருங்க, ஒன்று ஒன்றா இருக்கும், இல்லை மைனஸ் ஒன்றா இருக்கும், ஒன்று ஐயா இருக்கும், இல்லை மைனஸ் ஐயா இருக்கும். 4 டிஃப்ரெண்ட் ரிமைண்டருக்கு 4 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். 0 ரிமைண்டர்னா 1, 1 ரிமைண்டர்னா ஐஏ, 2 ரிமைண்டர்னா மைனஸ் 1, 3 ரிமைண்டர்னா மைனஸ் ஐ. இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். இப்போ I want to find I power 60. I power 60. இப்போ I power 60 I power 4 the whole power 15. 4 into 15 60. I power 1 என்ன? I power 4 1. 1 power 15 is 1. Sir, I power 61. இப்போ டைரக்டா 64 ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் 0, therefore 1. 121 is equal to I power 120 into I power 1 is equal to I power 4 the whole power 30 into I power 1. I power 4 is 1. 1 power 30 is 1. அப்போ இது IE. 1 into I is IE. இப்போ I power 30. I want to find I power 34. இப்போ இதையே நான் எப்படி டைரக்டா கண்டுபிடிச்சா 121 4 ஆல டிவைட் பண்ணா எனக்கு ரிமைண்டர் 1 கிடைக்கும். சோ டைரக்டா I போடுவேன். இப்போ I power 34. I power 34 I power 32 into I square. இல்லை இந்த 34 எனக்கு பிரிக்கிறது பவர்ஸ் ஆஃப் 4 தான் பிரிக்கணும். அப்போ 32 நீ பாட்டு 33 1ன்னு பிரிக்கக்கூடாது. 30 பவர்ஸ் ஆஃப் 4 மல்டிபிள் ஆஃப் 4 தான் இந்த நம்பர் இருக்கணும். அப்போ I power 32 is 1. எப்படி I power 4 the whole power 8 into I square. இப்போ I power 4 is 1, 1 power 8 is 1, I square is minus 1. இப்போ I power 35. I power 35. இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்? டைரக்டாவே minus 1 34 4 ஆல டிவைட் பண்ணுங்க, ரிமைண்டர் is 2, therefore minus 1. இப்போ I power 35. I power 35 னா I power 32 I cube. இப்போ I power 30 is already 1. 1 into I cube. I cube is minus I. Therefore, I power any integral power will reduce us to 1 or minus 1 or I or minus I. I power 47. Direct I power 47. What is the remainder? The remainder வந்து 44, 11 4s are 44. Remainder 3 அப்போ minus I. I power 512. 512. இப்போ 4 ஆல டிவைட் பண்ணுனா இது 4 ஆல டிவைட் பண்ணி பார்க்க வேண்டாம். இந்த நம்பர் இந்த ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்ஸ் 12 4 ஆல டிவைட் பண்ணா 0 ரிமைண்டர், therefore is 1. I power 544.
I power 544, again 1, I power 99, I power 99. இது 99 4 ஆல் டிவைட் பண்ணா 3 ரிமைண்டர் அப்போ மைனஸ் I power 46, I power 46. இது 4 ஆல் டிவைட் பண்ணா ரிமைண்டர் 2 அப்போ மைனஸ் 1. ஸோ அது மாதிரி நீங்கள் I power என்ன நம்பர் கொடுத்தாலும் முதல் அந்த நம்பரை 4 ஆல் டிவைட் பண்ணும். 4 ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் பார்க்கணும். ரிமைண்டர் 0னா ஆன்சர் வந்து 1, ரிமைண்டர் 1னா ஆன்சர் I, ரிமைண்டர் 2னா -1, ரிமைண்டர் 3னா -I. ஸோ இப்படி தான் நம்ம ஐக்கு என்ன பவர் கொடுத்தாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நவ் சம் ஆஃப் 4 இன்டெக்ரல் பவர்ஸ் ஆஃப் I இஸ் ஆல்வேஸ் 0. சம் ஆஃப் 4 integral powers I is always 0. இப்போ பாருங்க I power 5, I power 6 plus I power 7 plus I power 8. இது consecutive power. I power 5 னா remainder 1 I. I power 6 remainder 2 minus 1. I power 7 remainder 3 minus I. I power 8 remainder 0 plus 1. பாருங்க plus 1 minus 1 cancel, plus I minus I cancel 0. Sum of the 4 first 4 integral power. I power 99 plus I power 100 plus I power 101 plus I power 102 is 0. I power 23 plus I power 24 plus I power 25 plus I power 26 is equal to 0. Therefore, sum of 4 integral powers of I is 0.